திருச்சியில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் அவர்களை சேர்ந்தவர்கள் காவல்துறையினால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். அதைத் தொடர்ந்து அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். எங்கள் லாரிகள், எங்கள் வாகனங்கள் அனைத்தும் தீ வைத்து கொளுத்தப்பட்ட கொடுமைக்கு காரணமான கர்நாடக அரசையும் தடுக்க தவறிய மத்திய அரசையும் கண்டித்து இந்த போராட்டம். இது இந்த ஒரு சம்பவத்துக்காக நடைபெறுகிற போராட்டம் அல்ல. ஒரு பெரும் ஆபத்து வந்திருக்கிறது. மேகதாட்டுவில் அவன் அணை கட்ட போகிறான், ராசிமணலில் அணை கட்ட போகிறான். 5192 கோடி அதுக்கு ஒதுக்கிவிட்டதாகவும் மேகதாடு அணையை கட்டி முடிக்கப் போவதாகவும் ஆகஸ்ட் 15 கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா சொல்லி இருக்கிறார். அணை கட்டுவது அவர்களுக்கு உரிமை மத்திய நீர்வள அமைச்சர் உமா பாரதி சொல்லி இருக்கிறார். அணையை கட்டிக்கொள்ளுங்கள், நாங்கள் வெளிப்படையாக அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று 2014 டிசம்பர் 7-8 தேதிகளிலேயே ஒரு வஞ்சக சதித்திட்டம் கர்நாடக மந்திரி வீட்டில் டெல்லியில் நடந்தது. அதில் அனைத்து எம்பிக்களும், அனைத்து கட்சி எம்பிக்களும் கலந்து கொண்டனர். அன்றைய சட்டமன்ற அமைச்சர் சதானந்த கவுடாவும் சுற்றுச்சூழல் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகரும் கலந்து கொண்டு அணைகளை கட்ட முடிவு செய்து விட்டார்கள். இந்த அணைகள் கட்டப்பட்டால் மேட்டூருக்கு சொட்டு தண்ணீர் வராது, கபினி கிருஷ்ணராஜ சாகருக்கும் வராது. அதற்கு பிறகு இந்த தமிழ்நாடு பஞ்ச பிரதேசமாகும், எத்தியோப்பியாவாக மாறும், அழிந்தே போவோம். அணை பாதுகாப்பு மசோதா நிறைவேற்றப்பட்டால் கேரளத்துக்காரன் பென்னிக்குக் அணையை உடைப்பான், புதிய அணை கட்டுவான், தண்ணீர் தரமாட்டான். பாலாற்றில் இன்னும் அணை கட்டுவான் ஆந்திரக்காரன், ஒன்றும் தரமாட்டான். அந்தந்த மாநிலங்களில் இருக்கிற அணைகள் அந்தந்த மாநில அரசுக்கு கட்டுப்படும் என்று மசோதா கொண்டு வருகிறார். இவற்றையெல்லாம் கண்டித்து, மத்திய அரசை கண்டித்து, குறிப்பாக மோடி அரசை கண்டித்து, காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கின்ற கடமையில் தவறி தமிழகத்துக்கு துரோகம் செய்த முன்னைய காங்கிரஸ் அரசை போலவே இன்றைக்கு துரோகம் செய்கிற மோடி அரசை கண்டித்து, ஒழுங்குமுறை குழுவை அமைக்காத மோடி அரசை கண்டித்து இங்கே இன்றைய போராட்டம் தமிழகம் பூராவிலும் வணிக பெருமக்கள், விவசாய சங்கங்கள், பல்வேறு அரசியல் கட்சிகள் இணைந்து நடத்துகின்ற போராட்டம் தமிழக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது. இதை மத்திய சர்க்கார் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் வன்முறையில் ஈடுபடவில்லை. இப்பொழுது காவல்துறையினர் இங்கே தடுத்து நிறுத்துகிறார்கள். அதை உடைத்துக் கொண்டு போக வேண்டும் என்றால் எங்களால் முடியும், தடியடியை தாங்கிக் கொள்வோம். ஆனால் வன்முறை நடக்கிறது தமிழ்நாட்டில் என்ற பிரச்சாரத்தை கர்நாடகம் செய்வதற்கு, உச்சநீதிமன்றத்திலே கொண்டு போய் இதை காட்டுவதற்கு அவை சாட்சியங்கள் ஆகிவிடும் என்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் அமைதியை கடைபிடிக்கிறோம், அறவழியை கடைபிடிக்கிறோம். எங்கள் எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக, ரயில்களை மறிப்பதற்காக வந்தோம். ஆனால் காவல்துறையினர் அவர்கள் உள்ளே அனுமதிக்க முடியாது என்று தடுத்து நிறுத்துகிற போது அவர்களோடு தகராறு செய்து உள்ளே செல்ல நான் விரும்பவில்லை. ஒரே காரணம்தான், அங்கே நூற்றுக்கணக்கான 500 லாரிகள் கொளுத்தப்பட்டன, 50 பஸ்கள் கொளுத்தப்பட்டன, தமிழர் கடைகள் நொறுக்கப்பட்டன. சந்தோஷ் என்ற மாணவன் 2 வரி எழுதியதற்காக அவனை அடித்து உதைத்து கர்நாடகத்துக்கு ஆதரவாக கோஷம் போட வைத்தார்கள். ஒரு லாரி டிரைவரை நிர்வாணப்படுத்தி அடித்து உதைத்தார்கள். லட்சக்கணக்கான தமிழர்கள் அச்சத்தில் பீதியில் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் திரும்பும் 91 என்று கன்னட வெறியர்கள் எச்சரிக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அமைதியை கடைபிடிக்கிறோம். இந்த கட்டத்தில் 2 மாநிலங்களும் அமைதி கடைபிடிக்க வேண்டும் என்று நீதி போதனை செய்கிறார் தமிழ்நாட்டின் துரோகி மத்திய பிரதமர் நரேந்திர மோடி. தமிழ்நாட்டில் என்ன கலவரம் நடந்தது? ஒரு இளைஞன் தன்னைத்தானே தீயிட்டுக் கொண்டு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த விக்னேஷ் குமார் என்ற வாலிபன் தீயிட்டு தன்னைத்தானே அழித்துக் கொண்டான். தமிழர்கள் நெஞ்சில் நெருகின்ற நெருப்பு அவன் உடலில் பற்றி இருக்கிறது. அந்த வீர இளைஞரை இழந்த நேரத்தில் அவனுக்காக என்னுடைய துயரத்தை தெரிவிக்கிறேன். ஆனால் ஒன்றை மத்திய சர்க்கார் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் நெருப்புடன் விளையாடுகிறீர்கள்.